ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோட் மில்க் சோப். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி வச்சாச்சு. ஆயில், லை, எசென்ஷியல் ஆயில், கோட் மில்கை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஷியா பட்டர் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ண ஷியா பட்டரை ஆயிலோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால அது வந்து லைட்டாக ஃப்ரோஸ் ஆகுது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து கோட் மில்கை ஃப்ரீஸ் பண்ணது இப்போ லையோடு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒயிட்டில் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ண நம்மளுடைய லை வந்து அதில் டிசால்வ் ஆக அதோடைய கலர் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலராக இருக்குது. இது எதனால் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லையிலேருந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறச்ச அது வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில். இன்றைக்கி ஆயில் என்னெல்லாம் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில் 400 grams, castor oil 100 grams, olive oil 800 grams, palm oil 400 grams, shea butter 200 grams. இப்போ பாருங்கள், ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்குங்கிறனால தான். இது ஒரிஜினலாக நம்ம வந்து கோட் மில்காக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும். விச் இஸ் வெரி நேச்சுரல். அதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நல்லா டிசால்வ் ஆயிடுச்சான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் ஃபில்ட்ரு பண்ணுறச்ச நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு தான் ஃபில்ட்ரு பண்ணணும் ஆயிலில் ஊற்றுறச்சு. ஏன்னா எதாவது டிசால்வ் ஆகாமல் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஃபில்ட் ஆகிடும். அப்படிங்கிறனால தான் ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க எசென்ஷியல் ஆயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் 60 grams எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மோல்டில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி மோல்டு எல்லாமே ப்ரெப் பண்ணி வச்சுட்டோம். உங்களுக்கும் இந்த சோப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போக நாங்கள் கஸ்டமைஸ் சோப்பும் மேக் பண்ணிகிட்ருக்கோம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கின் டைப். உங்களோட ஸ்கின் டைப் இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புலன்னு ஸ்கின்னுக்கு நாங்கள் வந்து சோப்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் எனக்கு இந்த மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த ஃப்ரேக்ரன்ஸுக்கு ஏற்றாப்புல நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களோட என்ன கஸ்டமைசேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அதை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சோப்ஸில். Thank you for watching the video.